வணக்கம். கல்யாணம் செய்யல நகை டிசைன் வரைஞ்சது கௌதம்ட்டு சித்ரா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா கத்துறாங்க, போது நிறுத்துங்க, யார் வரைஞ்சதுன்னு தெரியாமல் அவரை போய் பாராட்டுவீங்களா? அந்த நகை டிசைன் அவரு வரையில, தங்கச்சி மகாலட்சுமி தான் வரைஞ்சதுன்ட்டு. அதை கேட்டதை சித்ரா திட்டுறாங்க. இவன் தான் வரைஞ்சான், நான் தான் எடுத்து வந்து வச்சேன்றாங்க. அப்படியா, சரி அத்தை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது நிஜம்தான் தோணுது. அதனால் அவர் திரும்ப வரைய சொல்லி காட்டுங்கன்ட்டு. அதை கேட்டதை கௌதம் ஷாக் ஆகிறாரு. நான் டயர்டாக இருக்கேன், என்னால் வரைய முடியாதுன்ட்டு. இவங்களும் சொல்கிறாங்க, அவன் தான் வரைஞ்சிட்டேன், இப்போ முடியாதுன்னு சொல்கிறாள், விட்டுடுன்ட்டு. அதை கேட்ட சூர்யாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதனால் அவர் சொல்கிறாரு, நீ திரும்ப வரைஞ்சிட்டு ஒரு தடவைன்ட்டு. தாத்தாவும் ராஜலட்சுமி எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வேறு வழி தெரியல. திரும்ப ரெண்டு பேரையும் வந்துட்டு வரைய சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் வரையும் போது முதல்ல மகாலட்சுமி வரைஞ்சிடுறாங்க. அது சூர்யா கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அதுக்கப்புறமா கௌதம் கிட்ட கேட்குறாங்க. அவரும் பேப்பர் எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. சூர்யா பார்த்துட்டு தாத்தா கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. தாத்தா ரெண்டுத்தையும் வாங்கி பார்த்துட்டு கௌதமையும் சித்ரா பிடிச்சி திட்டுறாரு. இதுதான் நீங்கள் வரைஞ்சதா? எதுக்காக அப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு தடவை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னுட்டு. அப்போ இவனோட பேர் கெட்டு போயிட்டு இருக்குதுன்ட்டு ஆரம்பிக்கிறாங்க சித்ரா. அதுக்கு போதும், இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதீங்க. சூர்யாவும் தாத்தாவும் சித்ராவும் கௌதமுக்கும் திட்டி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா மகாலட்சுமியை தாத்தா பாராட்டுறாரு. உனக்கு தெரியாதுதான் நான் நினச்சேன், பரவாயில்லம்மா, நீ இந்த அளவுக்கு வெளிநாட்டு கம்பெனியில் வரைஞ்சி கொடுக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட நல்லாவே டேலண்ட் இருக்குமா சொல்லும்போது அதை கேட்டதும் ஐஸ்வர்யாவும் கோடீஸ்வரியும் சந்தோஷப்படுறாங்க மகாலட்சுமி கிட்ட. அதுக்கப்புறமா டாக்டர் வராரு. தாத்தாவோட ரிப்போர்ட் வாங்கி பார்த்தோன்னே பரவாயில்ல, முன்னேற்றம் இருக்குது, எப்படி இது சாத்தியமாச்சுன்னு கேட்கும்போது தாத்தா கிட்ட அவர் விசாரிக்கிறாரு. தாத்தா சொல்கிறாரு, இதெல்லாம் என்னோட பேரன் பேத்தி சூர்யா மகாலட்சுமியால் தானது. மகாலட்சுமி என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்களாம் வர வச்சா, சிறுதானியத்தில் சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்குறா, எனக்கு மூச்சு பயிற்சி கொடுக்குறா, வாக்கிங் போக சொல்கிறா, எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறா. இந்த மாதிரி என்னோட நலனில் அக்கறை எடுத்து இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கிறாங்க. அதனால தான் இப்போ நான் தேறி வந்துட்டேன்னு கேட்டபோது அது கேட்டதும் டாக்டர் ஆச்சரியப்படுறாரு. பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரிலாம் அவங்க கொடுத்த ஒத்துழைப்பால் நீங்கள் இவ்வளோ தூரம் தேறி வந்திருக்கீங்க. இதனால் நான் ஒரு மீட்டிங் வைக்கிறேன். அந்த மீட்டிங்கில் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட கருத்துக்களை வந்து சொன்னீங்களா, அது மற்றவங்களுக்குலாம் உபயோகமாக இருக்குது, அதை நான் ஏற்பாடு பண்ணுறேன். அதுக்குள்ளார நீங்கள் இங்கே கல்யாணம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இவருக்கு சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தாத்தாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. மகாலட்சுமி கிட்ட பேசுறதுக்காக வந்து நிற்கிறார் சூர்யா. அதே நேரத்தில் எதுக்காக கணிக்கிறீங்கன்ட்டு இவங்க தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றின்னு சொல்லும்போது எதுக்காக எல்லாம் நன்றி சொல்கிறீங்கன்னுட்டு. ஆமாம், விஜய்க்கு நீ உதவி பண்ணியிருக்க கல்யாணம் நடக்கிறதுக்காக, நகை டிசைன் வரைஞ்சி கொடுத்த, இப்போ தாத்தாவோட உடம்பு நல்லா வரதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்காகத்தான் நன்றி சொன்னோன்னே. ஆமாம், உங்கள் வீட்டுக்காக நான் இதெல்லாம் செஞ்சதுக்காக நீங்களா தேடி வந்து நன்றி சொல்லுவீங்க. ஆனால் எங்கள் அக்கா கத்தி காட்டி மிரட்டி எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு நானும் எங்கள் அக்காவோட விஷயத்தை மறைச்சிட்டேன்ட்டு நீங்கள் தப்பு சொல்லுவீங்க, உங்களுக்கு நான் சரி எனக்கு நான் தப்பான்ட்டு கேட்கும்போது அவர் முழிக்கிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.